எம்இ ஸ்மார்ட் சர்வீசஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீட்டோட பைப் லைனு எப்படி லே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ஒயரிங் இழுக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒயரிங் இழுத்துட்டோம், அதுக்கான என்னென்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், என்னென்ன எம்சிபி எல்சிபி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறோம். சுவிட்ச் போர்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னுங்கிறத நான் உங்களுக்கு டெலிவராக காட்டுறேன், பார்த்துங்க. இப்போ இது டிபி பாக்ஸு 3 பேஸ் லைனு. 3 பேஸ் லைனில் இஎல்சிபி போட்டிருக்கோம். அடுத்து ஒவ்வொரு ஏசிக்கு, சர்க்கியூட்டுக்கு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அது போக 15 ஹவர்ஸு எல்லாத்துக்கும் தனித்தனி லைன் என்னென்ன எம்சிபிங்கிறது போட்டிருக்கோம். 25 ஏசிக்கு போட்டிருக்கோம், 20 ஹீட்டருக்கு போட்டிருக்கோம். மொத்த 10 ஹவர்ஸ் எல்லாமே சர்க்கியூட்டுக்கு போட்டிருக்கோம், லைட்டு ஃபேன் சர்க்கியூட்டுக்கு. அப்புறம் இன்னொன்று தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லணும். இன்வெர்டர் லைனுக்கு தனியாக செப்பரேட்டாக 16 ஆம்ஸில் 2 எம்சிபி போட்டிருக்கோம். எதுக்காண்டி 2 போட்டிருக்கோம்னா, செப்பரேட்டாக நியூட்ரல் லைனாக தனித்தனியாகவே எடுத்திருக்கோம். எங்கெங்கே இன்வெர்டருக்கு லைன் போகுதோ அங்கே எல்லாமே நியூட்ரலுக்கு தனியாக ஒரு லைன் எடுத்து கொடுத்துருக்கோம், நியூட்ரல் மட்டும். எதுக்காண்டி அப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, எல்லாமே பேஸ் மட்டும் தான் எடுத்து கொடுப்போம். இது எதுக்காண்டி இப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூச்சரில் சோலார் சிஸ்டமோ இல்லை ஜென்ரேட்டரோ செப்பரேட்டாக தனியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தனித்தனி நியூட்ரல் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைனை அப்படியே செப்பரேட்டாக தனியாகவே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏதோ ப்ராப்ளம் வராது. நம்ம லைனில் இருந்து வர்ற நியூட்ரலும் இன்வெர்டர் நியூட்ரலும் லிங்க் ஆகாது. லிங்க் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக தனியாகவே யூஸ் பண்ணலாம். டோட்டலாகவே இன்வெர்டர் லைனை நீங்கள் தனியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். லைனில் நீங்கள் மெயின் லைனை இபிலேருந்து வர்ற லைனை நீங்கள் தனியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி மட்டும் தான் இந்த மாதிரி லைனை எடுத்துருக்குது. ஒவ்வொரு லைனுக்கும் இப்போ நான் எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு போர்ட்டிகோ பக்கத்துலேயே ஒரு 16 மாடல் வச்சுருப்போம். இதிலே உங்களுக்கு காலிங் பெல்லு, பட் ஸ்பாட் லைட்டு சுவிட்சஸ்ஸு, இது ஃபேனு, இது ப்ளக் பாயிண்ட்டுக்குள்ளே சாக்கெட்டுக்குள்ளே சுவிட்சு. இது டூ வே எதுக்காண்டினா உள்ள வெளியில் 2 லைட்டு வருது, ஒரு எலிவேஷன் லைட்டும் ஒரு இன்னொரு லைட்டும் வருது. அதுக்கு 2 வே உள்ளே வச்சுருக்கோம். அப்புறம் உள்ளே வரும்போது ஹாலில் உங்களுக்கு இந்த இடத்துல டிவி பாயிண்ட் வருது. டிவி பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் வச்சுருப்போம். இதில் ஒரு இதில் இன்வெர்டர் லைன் கொடுத்துருப்போம், செப்பரேட் லைன் தான் இதுவுமே. அப்புறம் கீழே சாக்கெட் வச்சுருப்போம். அது கீழே கேபிள் லைன் வருது. இந்த இடத்துல டிவி ஷோக்கே செய்ய போகிறாங்க, அதனால் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே இதை கவர் பண்ணிடுவாங்க. இதோடைய இந்த சுவிட்சோட இந்த சாக்கெட்டோட 3 சுவிட்சும் இந்த லைனில் இந்த சைடு கொடுத்துருக்கோம். எதுக்காண்டினா ஷோகேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு கீழே போய் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. அதுக்காண்டி இந்த சைடில் வச்சுருக்கோம். நீங்கள் இங்கே மட்டும் டிவி சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு சாக்கெட்டுக்கு லைன் வந்துடும். அதுபோக ஹால் ஏசிக்கு நம்ம ஹோல் போட்டே கொடுத்துட்றோம். ஹோல் போட்டு நம்ம ஏசி அவுட்லெட் லைன் பைப் லைன் போகிறதுக்காண்டி கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே உங்களுக்கு பாயிண்ட்டும் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே உங்களுக்கு சுவிட்ச் ட்ரிப்பர் வந்துடும். இங்கே 20 ஆம்ஸ் போட்டிருப்போம், டிபியில் 25 போட்டிருப்போம், இங்கே 20 ஆம்ஸ் போட்டிருப்போம். ஏன்னா போதும், இப்போ வர ஏசி மேக்ஸிமம் ஆம்ஸ் கம்மியாக தான் எடுக்குது, அதனால் அப்படி போட்டிருக்கோம். இது ஹாலில் 2 12 மாடல் வச்சுருப்போம். 2 12 மாடல் எதுக்காண்டினா பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே ஸ்பாட் லைட்டு ப்ளஸ் அந்த ஃபேனு, சென்ட்ரல் லைட்டு இதெல்லாம் வருது. அதுக்காண்டி 2 12 மாடல் வச்சு 2 ஃபேனுக்குள்ள எல்லாமே ரெகுலேட்டரி எல்லாமே போட்டிருக்கோம். அடுத்து என்ட்ரன்ஸ் வராண்டாவில் என்ட்ரன்ஸ், இது மெயின் ரோடு டேரெக்டாக வராண்டா மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷனு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஷோகேஸ் செய்ய போகிறாங்க. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வெளியில் கட்டின அந்த 2 வே சுவிட்ச் இங்கே ஒன்று வந்துடும். அதே போல் அந்த 12 மாடல், இந்த 12 மாடலில் ஒரு 2 வே சுவிட்ச் வந்துடும் வெளியில் உள்ள லைட்டுக்காண்டி. இது ஹாலு. அடுத்தது பூஜை ரூம் ஒன்று வருது. பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அதோடைய லைட்டு, பூஜை ரூமுக்குள்ளே உள்ள லைட்டு, அவுட்டர் லைட் ஒன்று வருது, அந்த லைட்டோட சுவிட்ச் இதில் வந்துடும். இது லைன் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் கன்சல்ட் பண்ணும்போது பைப் லைன் எடுத்து போட்டிருப்பேன். அதேபடி தான் நம்ம லைன் இழுத்துருக்கோம் எல்லாமே. இது பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு ப்ளக் பாயிண்ட் வருது, ஒரு சாக்கெட் கேட்டாங்க, அதுக்கான இங்கே சாக்கெட் வச்சு கொடுத்துருக்கோம். அது எதுக்காண்டி இண்டிகேட் வச்சுருக்கோமா, சப்போஸ் அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அங்கே இண்டிகேட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அடுத்து பெட்ரூமில் உங்களுக்கு அதே மாதிரி 12 மாடல் வச்சுருக்கோம். 12 மாடலில் உங்களுக்கு 2 வே வந்துடும். 2 வேக்கு அப்புறம் உங்களுக்கு 2 வே லைட்டு, ஃபேனு எல்லாமே இதில் வந்துடும், சாக்கெட்டு. அடுத்து அதோடைய அட்டாச் பாத்ரூமில் உங்களுக்கு ஹீட்ருக்கு வெப்சைட்டில் ஹீட்டருக்கு 16 ஆம்ஸ் போட்டிருப்போம். இங்கே 20 ஆம்ஸ் போட்டிருப்போம் டிபியில். இங்கே உங்களுக்கு 16 ஆம்ஸ் போட்டிருப்போம். ப்ளஸ் லைட்டு, எக்ஸாஸ்ட்டு, அதுக்குள்ளே எல்லா கனெக்ஷனும் இதிலே வந்துடும். இது எக்ஸாஸ்ட்டு இதுக்குள்ளது. அந்த சைடு இது ஏசிக்கு இது ஹோல் போட்டிருப்போம், பக்கத்தில் பாயிண்ட் வந்துடும். அங்கே அந்த 2 வே
2-வே பக்கத்தில் உங்களுக்கு அந்த 20 amps MCB ஏசிக்குள்ள MCB ப்ளஸ் ரெகுலேட்டர் இதெல்லாம் வந்துடும். அடுத்து செகண்ட் பெட்ரூமோட 12 மாடல் இது கீழே அப்படியே ஃபுட் லேம்ப் சேம் அதே ரூமில் மாதிரி தான். இது இங்கே 2-வே வருது, இங்கே ஏசி பாயிண்ட் இங்கே வருது, ஏசி பக்கத்தில் பாயிண்ட் இங்கே வந்துடுது. அதே மாதிரி அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹீட்ரு, லைட்டு, எக்ஸாஸ்ட்டு இது வந்து ஒர்க்கிங் போயிட்டுருக்கு டைல்ஸ். அதனால் இங்கே பாயிண்ட் நம்ம கொடுக்காம ஒயரிங் இழுத்து அடிக்க இருக்குது, பாயிண்ட் இன்னும் கொடுக்கணும். இந்த இடத்துல ஸ்பாட் லைட் வந்துடும். அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இல்லை, அடுத்து இன்னொரு ரூம் வருது. இன்னொரு ரூம் அதே மாதிரி 12 மாடல் இங்கே வச்சுருக்கோம். அது ஃபுட் லேம்ப் இங்கே வந்துடும், 2-வே இங்கே வந்துடும். ஏசி பாயிண்ட் இங்கே வச்சுருக்கோம், ஏசி ஹோல் இங்கே போட்டிருக்கோம். இது ஸ்பாட் லைட் இதெல்லாம் வந்துடுது. சேம் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிச்சன்லேயும் அதே மாதிரி. இது கிச்சன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏசி இது ஃப்ரிட்ஜுக்கு தனியாக ஒரு மாடல் 3 மாடல் போட்டிருப்போம், 20 amps போட்டிருப்போம். கிரைண்டரு இல்லை வேறு எதனா யூஸ் பண்ணுறாருன்னா இங்கே கீழே ஒரு கிரைண்டருக்காண்டி ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளம்பிங் போட்டிருப்போம். வாஷிங் மிஷின் இங்கே தான் வருது. வாஷிங் மிஷின் பக்கத்தில் சிங்கு, RO இதெல்லாம் போட்டிருப்போம், உங்களுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதுக்கு கீழே இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்காண்டி ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். இங்கே 16 amps வச்சுருக்கோம், அங்கே வந்து 20 amps போட்டிருப்போம் டிபியில். இது வந்து இது எக்ஸாஸ்ட்டு ப்ளஸ் RO இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள சுவிட்சஸ்ஸு பாயிண்ட் அப்படி தனித்தனியாக வச்சுருப்போம். இதில் அவுட்லெட் ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து அவுட்லெட் ஒரு ரைட்டு வருது, அதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இங்கே இது கிச்சனுக்கு மேடைக்கு மேலே வந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த சைடு ஒரு 2 பாயிண்ட். இதில் வந்து ஒரு 20 amps வச்சுருப்போம், ஒரு நார்மல் 10 amps ஒன்று வச்சுருப்போம். இது இங்கே மிக்சி இல்லை கிரைண்டர் ஏதோ யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எதுக்கான இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம்னா இது இன்வெர்ட்டருக்கான ஒரே ஒரு லைன் மட்டும் இன்வெர்ட்டருக்கு எடுத்து தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஏதோ ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட் இல்லாதப்போ அது யூஸ் பண்ணணும், ஹெவியான இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லைனில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது போதுமானது தான், கரெக்டாக தான். இதுக்கு மேலே இங்கே தேவை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுபோல் உங்களுக்கு எல்லா லைனுமே வந்து நாங்கள் கன்சீல் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருந்துருப்போம். இப்போ சேம் பாயிண்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கேன், என்னென்ன பாயிண்ட் வச்சுருக்கேங்கிறத. டிபி அதே மாதிரி தான், இப்போதைக்கு டெம்பரரி லைன் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க, இன்னும் நம்ம கனெக்ஷன் கொடுக்கல. டிபி எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். நியூட்ரல் எல்லாமே தனித்தனி நியூட்ரல் எடுத்திருப்போம், எல்லா நியூட்ரலும் தனியாக எடுத்து கேக் போட்டு எடுத்திருப்போம். அதே மாதிரி 3 பேஸ் ரொட்டேட்டிவ் சுவிட்ச் ஆல்ரெடி உங்களுக்கு ரோட்டரி சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கிறத ஒயரிங் கொடுக்குறாங்கிறத போட்டுருந்துருப்பேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று அந்த இதுதான் இன்வெர்ட்டர் லைன் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக நியூட்ரல் எடுத்திருப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கல, எதுக்காண்டி எப்படி எடுத்துருக்கீங்களா அந்த ரீசன் நான் சொன்னது தான். ஃபியூச்சரில் சோலாரோ இல்லை ஜென்ரேட்டரோ செப்பரேட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லைனை நீங்கள் இபி லைன் இல்லாமல் நீங்கள் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் சார், ரொம்ப நன்றி.